அதுவும் நீங்க எடுக்கிறதுல ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கு. இல்ல நான் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி தானே சொல்றேன் நான். அப்படித்தானே ஜோதிடம். கண்டிப்பா. அப்படித்தானே ஜோதிடம். இப்போ 8ஆம் இடங்கிறது சர்ஜரி. அது 2ல இருந்தால் கண்ணில் சர்ஜரி, 3ல இருந்தால் ஷோல்டரில் சர்ஜரி, கையில் சர்ஜரி, 4ல இருந்தால் மார்பில் சர்ஜரி, 5ல இருந்தால் வயிறில் சர்ஜரி, 6ல இருந்தால் ஸ்பைனல் கார்டு வயிற்றுக்கு நேரம் பின்னாடி இடுப்பு அங்கே சர்ஜரி. அது கீழே போச்சுன்னா 6ஆம் இடம் போச்சுன்னா L4 L5, 8ஆம் இடம் போயாச்சுன்னா மூளை ஃபைல் சர்ஜரி, 7ஆம் இடம் யூரினல் சர்ஜரி, 9ஆம் இடம் முழங்கால் தொட, 10ஆம் இடம் முழங்கால் மூட்டு, 11 கணுக்கால், 12 பாதம். அவ்வளோதான். 12ல தான் 12ஆம் இடம் காலில் பாதத்தில் சர்ஜரி. இப்போ நிறைய பேர் சிசேரியன் பண்றாங்களே, அதுக்கும் இதே இது பொருந்துமா? ஆமாம், கண்டிப்பாக. சிசேரியனுக்கு ஜாதகம் இருக்குல்ல. எல்லாருமே சிசேரியன் பண்ணி குழந்தை வருது. ஒருத்தருக்கு முதல் குழந்தை நார்மல் டெலிவரி, 2ஆவது குழந்தை சிசேரியன். யாருக்கு என்ன சாப்பிட்டா நோய் தீரும்னு இருக்குமா? யாருக்கு எந்த மருத்துவம் எடுக்கணும்னு இருக்குமா? எனக்கு லக்ன ரோகிணி, எனக்கு லக்னாதிபதி போய் மிருகசீரிஷம், எனக்கு ஹோமியோபதி எடுத்தா தான் எனக்கு சரியாகும். எனக்கு ஹோமியோபதியை தவிர வேறு எந்த மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் சாப்பிட்டா வயிறு புண்ணாய் கேஸ் வந்துடும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். 2 நாள் சரியாக இருக்கும், 3ஆம் நாள் பிரச்சனை பெருசாக்கி விட்டுரும். நான் ஹோமியோபதி போகவே மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, பழனி போனால் எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறேன்ல. பழனி போனால் லாஸு.